இந்த மாதிரி உணவெல்லாம் தின்னோம்னா மனுஷனுக்கு நோயே வராது. எந்த வளம் இல்லாத இது இந்தியாவில் கிடையாது. விவசாயிகளுக்கு இந்த மாதிரி பருப்பு போட்டோம்னா ஒரு சப்சிடி தர்றோம் செய்கிறோம், நீங்கள் பருப்பு போடுங்கடான்னு சொன்னோம்னா நாங்கள் ஏன் போட மாட்டோம்? மாத்திரை விற்றுக்கிட்டுறவன் நல்லா விற்றுக்கிட்டுறான், விவசாயம் பண்ணிட்டு ஒன்றுமே இல்லாதவன் இருக்கிற காசை கொடுத்துட்டு ஓட்டாண்டி வச்சிருக்கிறான். இதுதான் உலகம். இங்கே நம்ம தவற போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி இதில் பாசி உளுந்து போட்டிருந்தோம். அதை எடுத்துகிட்டு இப்போ இந்த தவறை இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்துக்குமே இது எவ்வளோ கிரீனஸாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாத்துக்குமே நம்ம பண்ணுறது ஆயில் சம்மந்தப்பட்ட டெக்னாலஜி தான். ஆயிலு மற்றபடி மைக்ரோநியூட்ரியன்ஸுக்கு சீவீடு அது மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டுறோம். இது கூட இந்த வருஷம் நமக்கு எவ்வளோ மகசூல் வருது. இது கூட நல்ல விதை கிடையாது. விதையெல்லாம் கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்டாங்க. நல்ல விதையே கிடையாது. ஏன்னு கேட்டோம்னா நல்ல விதையெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒன்றுக்கு உதகாத விதை தான் இருக்குது. இதுலேயும் இந்த வருஷம் எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு அடுத்த வருஷம் நல்ல விதை எல்லார்கிட்டையும் கேட்டு செஞ்சு போட்டுக்கிட்டு நமக்கு எவ்வளோ மகசூல் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு, நம்மக்கிட்ட இவ்வளோ வளமும் இருக்குது. எந்த வளம் இல்லாத இது இந்தியாவில் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நல்ல முறையில் விவசாயம் வாழ வைக்கணும்னு நினைச்சதுன்னா, விவசாயிகளுக்கு இந்த மாதிரி பருப்பு போட்டோம்னா ஒரு சப்சிடி தர்றோம் செய்கிறோம், நீங்கள் பருப்பு போடுங்கடான்னு சொன்னோம்னா நாங்கள் ஏன் போட மாட்டோம்? நான் என்ன சொல்கிறேன், நம்மளாம் எல்லாமே விளைய வைக்கலாம். எல்லா பருப்பும் விளைய வைக்கலாம், எல்லா எண்ணெய்களையும் விளைய வைக்கலாம். நீங்கள் கொஞ்சம் எங்களை கண்ணு பாருங்கள், அவ்வளோதான் நான் சொல்கிறது. நான் இது மூலியமாக நான் சொல்லிக்கிட்டது அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கேயும் நல்லா தான் இருக்குது. இது நாங்கள் இதுக்கும் ஆயில் டெக்னாலஜி தான் பண்ணுறோம். வேறு உரங்கிறோம் எதுவுமே கிடையாது. பூச்சி மருந்து கூடமும் கூடியமான வரைக்கும் நாங்கள் ஆர்கானிக்கெலாம் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு வந்தோம். ஒரு வேளை பூ வந்ததுக்கப்புறம் அந்த புழுவுக்கு கூட நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கூடி சீக்கிரமாக வந்துச்சுன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்கு. இந்த மாதிரி உணவெல்லாம் தின்னோம்னா மனுஷனுக்கு நோயே வராது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதை கூடி நாங்களே சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு எங்களுக்கு இருக்கிற நோய் போகுது. எனக்கும் கூட சுகர் இருக்குல்ல, இந்த சுகரை போகிறதுக்கு என்ன வழி இருக்குதோ அதை கூட நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது ஒன்று மாத்திரம் எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொன்னோம்னா உலகத்தவே வாழ வச்ச மாதிரி. ஏன்னா காலத்துக்கும் மாத்திரை போடுறது தானே. மாத்திரை போட்டால் கொஞ்சம் நாளையில் அந்த நோய் குணமாயிரும், அப்புறம் நல்லா தெரியுமான்னு சொன்னோம்னா சாவு அளவுக்கு மாத்திரை போடணுமா? இது எந்த இதில் சேர்ந்ததுன்னு ஒன்றும் தெரியல. மாத்திரை விற்றுக்கிட்டுறவன் நல்லா விற்றுக்கிட்டுறான், விவசாயம் பண்ணிட்டு ஒன்றுமே இல்லாதவன் இருக்கிற காசை கொடுத்துட்டு ஓட்டாண்டி வச்சிருக்கிறான். இதுதான் உலகம்.